ஹலோ ஆல், நமஸ்காரம். பெண்களுக்குன்னு இல்லாமல் பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்குமே ஒரு வீக்னஸ் என்னன்னா, உன்னை போல் உண்டா அப்படின்னு சொல்லணும், நீ தான் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஆவல், ஏக்கம் எல்லாருக்குமே இருக்குது. இது தப்பே இல்லை அப்படிங்கிறது நம்மள நிறைய பேர் புரிஞ்சு வச்சுட்டுருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இதை மற்றவங்க நம்மளோட வீக்னஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த ராமாயணத்தில் வர அகலிகையினுடைய கதையிலிருந்து நான் தெரிஞ்சுட்டேன். இதை முன்னாடியே ஒரு நாள் யூடியூப்பில் வீடியோவாக போட்டிருக்கேன். பட் இந்த கான்டெக்ஸ்டோடு நான் இதை சேர்த்து சொல்கிறேன். ஒரு டீச்சராக மீனாட்சி ஒர்க் பண்ணி கொடுத்தா அப்படி இருக்கும் அப்படின்னு என் ஹெச்ஓடிட்டையும் என் வைஸ் பிரின்ஸிபல்கிட்டையும் என் பிரின்ஸிபல்கிட்டையும் பேர் வாங்கியாச்சு. திருப்பியும் இன்னொரு தடவை அந்த மாதிரி இறங்கிடக்கூடாது, ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும், அப்படியாக்கும் எப்படியாக்கும்னு சொல்லி நிறைய உழைச்சிருக்கோம். நம்ம பிரின்ஸிபல் ஆனப்புறம் தான் தெரியறது, அப்படி புகழ்ந்து ஒரு வேலையை கொடுத்தா அந்த டீச்சர் ராத்திரி ஃபுல்லாக கண்மூழ்ச்சி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவா அப்படிங்கிறது தான் அதனுடைய சூக்ஷ்மம். அப்படின்னு இப்போ வேலை பண்ணதுனால நான் வீணாக போயிட்டேனா? இல்லை, நான் முன்னேறி இருக்கேன், அது வேறு விஷயம். நான் அந்த கான்டெக்ஸ்டில் சொல்லலை. ஆனால் நம்மளை யாராவது புகழறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம உடனே உச்சிக்குளிர்ந்து போயிடுறது அப்படின்னு இல்லாமல் மெச்சோர்ட் சோல்ஸாக சரி இவளுக்கு என்ன வேணும் நம்மக்கிட்டேருந்து அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறது பெட்டரோ அப்படின்னு எனக்கு தோன்றுறது. ராமாயணத்தில் வர அகலிகையினுடைய கதையில் கௌதம முனிவர் ஒரு அபூர்வமான ஒரு எக்ஸ்ட்ராடினரி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவர். யூஸ்வலாக அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக ஹியூமன் பேஸில் போனாலே தேவலோகத்தில் இருக்கிற இந்திரன் அண்ட் அதர்ஸ்க்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருங்கிறது தான் நம்ம இதிகாசங்களில் படிக்கிறோம். they became so insecure அண்டு இந்திர சபையில் எல்லாரும் சொல்கிறா, இந்திரா நீ போய் தபத்தை கலைச்சிட்டு வா அப்படின்னு. ஆனால் அவள் தான் தேவர்களாச்சு. அவளுக்கு தெரியறது இந்த கௌதமனுடைய தபஸை கலைக்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். அதுக்கான எந்த ஒரு லீக்கேஜுமே அவளுக்கு தெரியல, வீக்னஸுமே தெரியல. அப்போது அவர் என்ன பண்ணுறார், இந்திரன் அகல்யாவை போய் மொலாஸ் பண்ணிட்டு வந்துட்டா. அந்த அவமானத்தில் கோபத்தில் கௌதம முனிவர் நம்மளுக்கு சாபம் கொடுப்பார், இல்லை திட்டுவர், கோச்சுப்பார். கோவப்பட்டாலே நம்ம பண்ணியிருக்கிற தபஸெல்லாம் கரைஞ்சி போயிடும் இல்லையா? இந்த இதிகாசங்கள் நமக்கு திருப்பி திருப்பி சொல்கிறதே உன் கோபம் உன்னை அழிக்கும் அப்படிங்கிறது தான். மொத்த இதிகாசங்களுடைய சாராம்சமாக நான் ஒரு பாமரத்தனமாக புரிஞ்சுக்கிறது, உன் கோபம் உன்னை அழிக்கும், நீ பண்ணி வச்சிருக்கிற புண்ணியங்கள் எல்லாம் அழிக்கும், நீ பண்ணி வச்சிருக்கிற தபஸெல்லாம் அழிக்கும் அப்படிங்கிறது தான். சரி, அப்படியே கௌதம முனிவர் திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன்னுக்கு போயிடுவார். அவர் ஏதாவது சாபம் கொடுத்தா கூட இந்திர மந்திரி சபையில் இருக்கிறது யார்? நார்மல் பீப்புளா? எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரிஸ் தானே, நாங்கள் அப்படி ஒன்றை காப்பாற்றி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி இந்திரனை அனுப்புகிறா. விடிகார்த்தால வேலையில் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு கௌதம முனிவர் நதிக்கரைக்கு போயிருக்கார். அகல்யா ஆற்றுல இருக்கா, அவளோட அந்த குட்டிலில் இருக்கா. அப்போ கௌதம முனிவர் மாதிரி வேஷம் பண்ணிட்டு அவர் மாதிரி உருவம் எடுத்துட்டு இந்திரன் வரான் வீட்டுக்கு. திருப்பி ஹீ எக்ஸ்பிரஸஸ் ஹிஸ் டிசையர், எனக்கு உன் கூட சேரணும் அப்படிங்கிற அந்த டிசையரை, ஆசையை அகல்யாவுக்கு சொல்கிறான். ரெண்டு விஷயம் அகல்யாவுக்கு புரியறது. ஒன்று, இந்த மாதிரி அச்சு பிச்சுங்கிற மாதிரி கௌதமர் என்றைக்குமே பிஹேவ் பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டார். இன்னொன்று, வந்திருக்கிறது இந்திரன் அப்படிங்கிறது அவ என்னதான் இருந்தாலும் உத்தமமான பெண்மணி, அதுலேயும் கௌதமருடைய மனைவி. அவளுக்கு அந்தளவுக்கு ஞான திருஷ்டி இருக்காதா? அவளுக்கு தெரிஞ்சிடுறது. யூஸ்வலாக தெரிஞ்சிருந்தா அகல்யா நார்மலாக என்ன பண்ணியிருப்பா, ப்ளீஸ் கெட் அவுட், நீ இந்திரனாகவே இருந்தாலும் வெளில போ, என்ன வேஷம் அது, யாரை ஏமாற்ற உள்ளே வந்த போ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அங்கே இந்திரன் என்ன அஸ்திரம் யூஸ் பண்ணுறான் அப்படின்னா, அகல்யா நீ ரொம்ப அழகாக இருக்க,
உன் அழகு யாருமே தேவலோகத்தில் இல்லை, பூலோகத்தில் இல்லை, எந்த லோகத்துலேயும் இல்லை, நீ அழகு, நீ அழகி, நீ அழகிங்கிறதையே ரிப்பீட் பண்ணுறான். அது அகல்யாவுக்கு போதை மாதிரி உள்ளே இறங்கிடுறது. போதை மாதிரி உள்ளே இறங்கினப்புறம் அவள் என்ன யோசிக்கிறா, இந்திரனாவே இருக்கட்டுமே, அவன் அத்தனை அப்சரஸையும் விட்டுட்டு அகல்யாதான் வஸ்தின்னு வந்திருக்கான்னா நான் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு நினச்சிண்டு அந்த அகல்யா என்ன பண்ணுறா, அவனுடைய ஆசைக்கு உடன்படுறான். ஆசைக்கு உடன்பட்டு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கே தப்பு பண்ணிட்டோன்னு ஒரு பெயின் வருது. அப்போ இந்திரன் தன்னோட சுயரூபத்தை சொல்லிவிட்டு நான் தான் வந்தேன் உன் மேலே இருக்கிற ஆசைனாலே அப்படின்னு சொல்கிறான். கௌதம முனிவர் தன்னுடைய அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இந்திரனையும் மனைவியும் பார்க்குறார். அவருக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு விடுறது. அப்போது இந்திரனுக்கு அவர் உன்னுடைய விருஷ்ணங்கள்லாம் கீழே விழுந்துட்டோம் யூஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் கொடுக்குறார். ஸோ அவனால் மேல் அப்படிங்கிற ஐடென்டிட்டியே அவன் அதனால் இழந்துடுறான் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அவனுக்கு பயம் வந்துடுறது. பயம் வந்துட்டு இந்திரலோகத்தில் இருக்கிற தன்னோட மந்திரிமார்கள்ட்ட என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்னு கேட்குறான். அவங்களால இவ்வளோ பெரிய சிவியர் பனிஷ்மெண்ட் வந்துடுதுன்னா அவங்க எப்படி காப்பாற்ற முடியும்? எப்போவுமே நீ தப்பு பண்ணிட்டா நாங்களாம் இருக்கோண்டா பார்த்துக்குறோண்டான்னு சொல்கிறவன் எவனுமே பக்கத்தில் நிற்க மாட்டான். அது தேவர்களாக இருந்தாலும் அது காமன் தான் போல் இருக்கு. ஸோ இந்திரனை அவங்களால் காப்பாற்ற முடியல. இந்திரன் ஸ்டோரி அப்படி பின்னாடி வேறு மாதிரி போகிறது. அகல்யா ஸ்டோரிக்கு வருவோம். அப்போது அகல்யா ஸ்டோரியில் என்ன ஆகுது, அகல்யாவை பார்த்துட்டு அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறார். புகழ்ச்சிக்கு மயங்கி தான் அழகுங்கிற கர்வத்தில் மயங்கி தப்பு பண்ணினதுனால அது ரெண்டும் இல்லாமல் நீ ஒரு ஜடம் மாதிரி ஆயிடணும், அது ரெண்டும் இல்லாமல் நீ ஒரு நான் லிவிங் ஆஸ்பெக்டாக நீ மாறிடணும் அப்படின்னு தான் அவர் சாபம் கொடுத்துட்டு திருப்பியும் சாபம் கொடுத்துட்டார் இல்லையா. அவரோட தப்பஸெல்லாம் நேரோ டவுன் டு 0 ஆகிடுது. இப்போது அதுதானே இந்திரன் ஆசைப்பட்டான், அது ஆகிடுது. அவர் திருப்பி இமயமலை நோக்கி போகிறார் தபஸ் புரியறதுக்கு. மீன்வைல் எனக்கு இந்த கதை படிக்கும் பொழுதும் சரி, உபன்யாசங்களில் நிறைய கேட்கும் பொழுதும் சரி, நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்த அக்ஷய் கண்ணாவோட ருஸ்தும் அப்படிங்கிற ஒரு நேவல் ஆஃபீஸரனுடைய படம் ஞாபகம் வந்தது எனக்கு. அந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அப்படி தான். அந்த நேவல் ஆஃபீஸரை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவர் மனைவியை உயிருக்குயிராக காதலிக்கிற மாதிரி ஒருத்தன் நடித்து, உன் புருஷன் பாரு விட்டுட்டு கப்பலுக்கு போயிடுறான், நான் தான் உயிரே வச்சுட்டுருக்கேன், என்னால் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லி அவளை தன் பக்கம் எடுத்துட்டு எமோஷ்னலி அந்த அதிகாரி, எந்த அதிகாரி நேர்மையாக இருக்காரோ அந்த அதிகாரிக்கு டார்ச்சர் கொடுத்து அவரை பதவி இறக்கம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த எதிரியினுடைய நோக்கமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த கதை அவங்க எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ராமாயணத்தில் இருக்கிற இந்த அகல்யா ஸ்டோரியிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. இங்கே அகல்யா கெட்டவன் நல்லவன் நான் பேச வரல, யாருமே கெட்டவ கிடையாது. அவள் கெட்டவளாக இருந்தால் ராமர் அவளுக்கு சாப விமோச்சனம் கொடுத்துருக்கவே மாட்டார். அவள் எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்கான்னா அவர் ராமரே வரார். அந்த ஒரு தப்புக்காக தான் அவள் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சாலே ஒழிஞ்சு மற்றபடி ஷி வாஸ் டிவைன் பர்சன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நம்மளில் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது. 2 பண்டில் ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒன்றை மாதிரி உண்டா, நீ இன்னும் எவ்வளோ பர்ஃபெக்டாக கரெக்ஷன் பண்ணுவேன், இந்த 2 பண்டில் சேர்த்து எடுத்துன்னு போயிடேன், இன்றைக்கி கரெக்ஷன் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னா எந்த டீச்சரும் நோன்னு சொல்லவே மாட்டான். நானும் அப்படிலாம் வேலை வாங்கினியான்னு கேட்காதீங்க, அப்படி வாங்க மாட்டேன். அது ஒருத்தரை ஏமாத்துறதுன்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால் யாரையும் ஏமாற்றக்கூடாதுங்கிற ஒரு தர்மம் இருக்கிறதுனால நான் அப்படி பண்ண மாட்டேன். பட் அது பண்ணுற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஒன்றை போல் உண்டாங்கிறது, நீ தான் அழகு அப்படிங்கிறது பெரியவாளான நம்மளே நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் சின்ன டீனேஜில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த அகல்யா ஸ்டோரி சொல்லி நம்ம வளர்க்க வேண்டியிருக்கு. நீ தான் அழகுன்னு 40 தடவை சொன்னதுக்கோசரம் நம்ம இறங்கி போயிடக்கூடாது அப்படின்னு. புல்லு தான் பச்சை கலர், புல்லு தான் பச்சை கலர், புல்லு தான் பச்சை கலர் அப்படின்னு 40 தடவை சொல்லணுமா? புல்லுக்கே தெரியும், நமக்கே தெரியும். நீ தான் அழகுன்னு ஒரு பெண்ணை பார்த்தோ ஒரு ஆணை பார்த்தோ சொல்லணுமா? நீ தான் அன்பானவள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வசதி. நான் அழகாக இருக்கேன், இல்லை நீங்கள் பார்க்குற நீங்கள் அழகாக இருக்கேன்னா உங்கள் அப்பா அம்மா உங்கள் தாத்தா பாட்டியோட ஜீன்ஸ் அது. நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குது? அப்போது எந்த இடத்துல நம்ம அதை லிட்ரலாக பகுத்து ஆராய்ஞ்சு அதை நல்லிஃபை பண்ணணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கியமாக நம்ம குழந்தைகளுக்கு இந்த கதையை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்.
வாழ்க்கையில் நிறைய ஆபத்துகள்லேருந்து அந்த குழந்தைகள் தப்பிச்சுக்கும் இல்லையா? நன்றி.